தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கு 18 விழுக்காடு ஜிஎஸ்டி வரி தொடர்கிறது. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி குறைப்புக்கான எந்த முடிவும் எடுக்கப்படாததால் ஏமாற்றம். பழைய கார் விற்பனைக்கான ஜிஎஸ்டி வரியை 12% முதல் 18% வரை உயர்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடந்த 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை. காரமெல் பாப்கார்னுக்கான ஜிஎஸ்டி வரியை 18% உயர்த்த ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரை. 1000 ரூபாய்க்கு மேல் விலை கொண்ட துணிகளுக்கான வரியை 5%இலிருந்து 12% உயர்த்தவும் முடிவு. $20 லிட்டர் கேன் தண்ணீருக்கான ஜிஎஸ்டி வரியை 18%இலிருந்து 5% குறைக்க பரிந்துரை. 1000 ரூபாய்க்கு குறைவான விலையுடைய சைக்கிள்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் 12 விழுக்காடிலிருந்து 5 விழுக்காடாக குறைகிறது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்திய வம்சாவளியினர் மோடி மோடி என முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு. தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசு இனியும் தரவில்லை என்றால் மக்கள் மீண்டும் தகுந்த பதிலடி கொடுப்பர். தமிழ்நாட்டு மக்களை ஓர வஞ்சனையுடன் நடத்த முடியாது என்பதை திமுக எம்பிக்கள் அழுத்தம் திருத்தமாக நாடாளுமன்றத்தில் முழங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. அமித்ஷா விவகாரத்தில் ஜெயக்குமார் கருத்துதான் எனது கருத்து என்று கூறும் இபிஎஸ்க்கு பொதுச் செயலாளர் பதவி எதற்கு? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடும் விமர்சனம். கேட்டால் ஜெயக்குமாருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதற்கு? ரவுடிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் பதவி கொடுப்பது பாஜக தான் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சாடல். பாட்ஷாவின் இறுதி ஊர்வலத்தில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் தடுக்கவே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதாக விளக்கம். சமூக விரோதிகளுக்கும், அதாவது பல்வேறு வழக்குகளிலே சிக்கியிருக்கின்றவர்களுக்கும், கேடிகள் பட்டியலிலேயும் ரவுடிகள் பட்டியலில் இருக்கின்றவர்களுக்கும் பதவிகளை கொடுப்பதும் கட்சிகளை சேர்த்துக் கொள்வதும் அகில இந்திய ரீதியிலே பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் அல்ல. ஏற்கனவே பல முறை ஆதாரத்தோடு பெயர் பட்டியலோடு நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். வேண்டுமென்றால் மீண்டும் ஒரு பெயர் பட்டியலை தர தயாராக இருக்கின்றோம். வாழ்வளித்த இயக்கத்தின் மீது இழிசொல் உரைக்க ரகுபதிக்கு நா கூசவில்லையா என ஜெயக்குமார் கடும் சாடல். அதிமுகவை சீண்டினால் பதிலடி இருமடங்காக இருக்கும் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக அண்ணாமலை கண்டனம். ரகுபதியின் பேச்சு அமைச்சர் பதவிக்கு உகந்தது அல்ல எனவும் காட்டார். சட்டத்துறை அமைச்சரா இல்ல திமுகவுடைய பேட்டை ரவுடியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு. ஏன்னா இந்த பொன் வார்த்தைகள்லாம் ஒரு சட்டத்துறை அமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து வெட்டிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஒரு அமைச்சர் பேசுவாங்களா? ஒரு பேட்டை ரவுடி தான் பேசுவாங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தமிழகத்தில் இருப்பதற்கே அருகதையற்றவர் என பொன் ராதாகிருஷ்ணன் கடும் விமர்சனம். கொலையாளிகளுக்குத்தான் தமிழகத்தில் மரியாதை எனவும் சாடல். வெளியேற்ற வேண்டும். சட்டத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் இருப்பதற்கு அருகதையற்றவர். அந்த பொறுப்பில் இருக்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலே இருப்பதற்கு அருகதையற்றவர். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநர் அரசியல் செய்யவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாடு அரசும் அமைச்சர்களும் கல்வி விவகாரத்தில் அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. தேர்வுல முறைகேடு இருக்குன்னு யாரும் சொல்லாத அளவுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது.
அதனால் ஆளுநர் எங்கன்னா அரசியல் பண்ணுறாரு, எங்கன்னா அரசியல் அவரால் புஷ் பண்ணாரா? நீங்கள் சொல்கிறது தான் சர்ச் கமிட்டி கொடுக்குறத அவர் ஏற்றுக்கிறாரு. சர்ச் கமிட்டியில் மாநில அரசு உறுப்பினர் இருக்கிறீங்க, யூஜிசி நாமினி இருக்கிறீங்க, நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஆளுநருக்கு ஃபைல் அனுப்புறீங்க, ஃபைலில் முதல் யாருன்னு சொல்கிறீங்க, ஆளுநர் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிறாரு. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் டெபாசிட் இழக்கும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆரூடம். சென்னை கீழ்ப்பாக்கம் புல்லாபுரத்தில் 2 குழந்தைகளை கழுத்தை அறுத்து தாய் தற்கொலைக்கு முயற்சி. ஒரு குழந்தை உயிரிழந்த நிலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தாய் மற்றும் ஒரு குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. வேலூரில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகன் கைது. மற்றொரு மகன் உட்பட 2 பேர் தலைமறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் சந்திப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கு அழைப்பு. மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை எம்எல்ஏக்களை அழைத்து முதலமைச்சர் பேச வேண்டும். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த கொங்கு ஈஸ்வரன் வலியுறுத்தல். எனக்கு சந்தேகம் இருக்கு. அதனால முதலமைச்சர் அவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை, ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள், ஒரு மாவட்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு 6 பேர் 7 பேர் இருக்க போறாங்க. அவங்களால மறைந்த விஜயகாந்தின் 150 பாடல்களை 13 மணி நேரத்தில் பாடும் சாதனை நிகழ்ச்சி. உணர்ச்சி வசப்பட்டு மேடையிலேயே கண் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த். கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். எதிர்காலத்திலும் இதே நிலைதான் தொடரும் எனவும் விளக்கம். ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இனி வருங்காலங்களில் இன்னும் போட்டிகள் அதிகமாக கூட்டணி ஆட்சி என்பதுதான் இனி வருங்காலத்தில் நடக்கும் என்பதில் என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் மாற்று கருத்து இல்லை. பொருளாதாரத்தில் நாட்டிலேயே முதன்மையான மாநிலம் தமிழ்நாடுதான் என அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா திட்டவட்டம். மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை நீக்கிவிட்டால் ஒன்றும் இருக்காது எனவும் மும்பை சீட்டிங் எனவும் விமர்சனம். மும்பை அங்கிருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரால என்ன இருக்கு? All the HQ, இந்த FDI numbers மாதிரி தான் எல்லாம் skewed towards the HQ, right? HQ அங்க இருக்குது. You have the BSc, everything there. நீங்க மும்பை எடுத்து போட்டீங்கன்னா என்ன கிடைக்கிறாங்க? ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரரின் ஜாமீன் மனு தொடர்பான விசாரணையில் இருந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா விலகல். கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தபோது உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்தது ஏன் எனவும் நீதிபதி கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியல். அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி முழக்கம். வார்டு மறுவரையறை இடஒதுக்கீடு நடைமுறைகள் முடிந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி.
ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனையை பின்பற்றியே நடக்க கடமைப்பட்டவரே தவிர சுய அதிகாரம் கொண்டவர் அல்ல. உயர்கல்வித்துறையின் நிர்வாக பணிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவது சட்டப்படி தவறு என்றும் கி. வீரமணி கருத்து. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் ஆலோசனை. திமுக செயற்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை. திருப்போரூர் கோயில் உண்டியலில் விழுந்த ஐபோன் சாத்தியக்கூறு இருந்தால் திருப்பி வழங்கப்படும். துறை ரீதியாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சென்னை சைதாப்பேட்டை சின்னமலை தெரு பகுதியில் ஆன்லைன் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. தாயின் புற்றுநோய் சிகிச்சைக்கு வைத்திருந்த பணத்தை விளையாடி இழந்ததால் விபரீத முடிவு. மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் மாணவி ஒருவரை பாலியல் இச்சைக்கு அழைத்ததாக புகார். மாணவியின் சித்தி ஜெயிலரை தாக்கும் வீடியோ வைரலான நிலையில் காவல்துறை தீவிர விசாரணை. நாடாளுமன்ற நுழைவு வாசலில் நடந்தது உலகிற்கு தெரிய வேண்டாமா என ப. சிதம்பரம் கேள்வி. நுழைவு வாயில் சிசிடிவி காட்சி பதிவுகளை வெளியிட மத்திய அரசு மறுப்பது ஏன் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் சாடல். மத்திய அரசின் சிறப்பு காலண்டரில் காந்தி அம்பேத்கர் படம் இடம்பெறாததற்கு MP சு. வெங்கடேசன் கண்டனம். காலண்டரை திரும்ப பெற்று மக்களவை செயலகம் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தல். சென்னையிலிருந்து அந்தமானுக்கு புறப்பட்ட விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. அவசரமாக ஓடுபாதையிலேயே நிறுத்தப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதி சமரச தீர்வு மையத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். விவாகரத்து வழக்கில் சென்னை குடும்ப நல நீதிமன்றம் அறிவுறுத்தல். மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்திற்கு அதன் தீவிரத்தை தக்க வைக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. சென்னை கிழக்கு வடகிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக வானிலை மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்ற நிலையில் 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டுகள் ஏற்றம். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். பெங்களூருவை அடுத்த நெலமங்கலா பகுதியில் லாரிகள் மோதி தொடர் விபத்து. வேகமாக சென்ற 2 லாரிகள் 2 கார்கள் மற்றும் ஒரு பள்ளி பேருந்து மீது மோதியதில் 6 பேர் பரிதாபமாக பலி. இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு எதிராக கைது வாரண்ட். ஆடை நிறுவன ஊழியர்களிடம் வசூலித்த தொகையை வருங்கால வைப்பு நிதியில் செலுத்தவில்லை என அளித்த புகாரில் உத்தரவு. WWE பிரபலம் ரே மிஸ்டோரியோவின் நெருங்கிய உறவினரான சீனியர் ரே மிஸ்டோரியோ மெக்சிகோவில் காலமானார். பல்வேறு தரப்பினரும் இரங்கல்.